உள்பக்கமா பூட்டி இருக்கிற ரூமுக்குள்ள ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டு இருக்கா. பக்கத்திலேயே ரத்த கரையோட அவளோட காதல மயக்க நிலையில இருக்கான். நீங்களே சொல்லுங்க, உள்ள தாழ்பால் போட்டு இருக்கிற ரூம்ல ஒரு பொண்ணு செத்து கிடந்தா போலீஸ் யார கொலைகாரன்னு நினைக்கும்? அதே ரூம்ல இருந்த அவ காதலனை தானே அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த படத்திலையும் போலீஸ் அதே தாங்க செய்யறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி ஏன்டா அந்த பொண்ணை கொலை செஞ்சேன்னு கேட்டா, சத்தியமா நான் அந்த பொண்ணை கொலை செய்யல, என்னை யாரோ அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். அது எப்படிங்க? கதவு ஜன்னல் எல்லாம் உள்பக்கம் பூட்டி இருக்கு. அப்படின்னா கொலைகாரன் எப்படி தப்பிச்சு போயிருக்க முடியும்? அதுதாங்க நாம பார்க்க போற இத்தாலியன் த்ரில்லர் மூவி தி இன்விசிபிள் விட்னஸ் படத்தோட த்ரில்லிங்கான ஸ்டோரி. இந்த படத்துல அடுத்து என்ன நடக்கும், யார் அந்த கொலையை செஞ்சதுன்னு உங்களால கெஸ் பண்ணவே முடியாது. அதுலயும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சான்ஸே இல்லைங்க. நிச்சயம் நம்மளால கெஸ் பண்ண முடியாத அளவு ஒரு மைண்ட் ப்ளோவிங் த்ரில்லர் மூவியா எடுத்திருக்காங்க. வாங்க யார் அந்த கொலையை செஞ்சதுன்னு ஸ்டோரிக்குள்ள போய் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல வர்ஜினியாங்கிற ஒரு லேடி வக்கீல் இந்த படத்தோட ஹீரோ அட்ரியானோ டோரியாவை பார்க்க வராங்க. அவன் ஹீரோவா வில்லனான்னு படம் முடியும் போது தான் தெரியும். இப்போதைக்கு அவனை ஹீரோன்னே வச்சுப்போம். வர்ஜினியா டோரியாவை மீட் பண்ணதும், உங்க வக்கீல் பாலோ தான் என்ன அனுப்பி வச்சிருக்காரு, நான் தான் உங்க கேஸ்ல வாதாட போறேன், என் பேரு வர்ஜினியான்னு சொன்னதும், அட்ரியானோ நீங்க உட்காருங்க, நான் அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு போறான். அப்ப நியூஸ் சேனல்ல அவனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹோட்டல் அறையில பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான பிரபல தொழிலதிபர் அட்ரியானோ டோரியோ ஜாமீன்ல வெளியே வந்து இப்ப ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. பாவங்க அட்ரியானோ, அவன் இப்பதான் இந்த வருஷத்தோட சிறந்த தொழிலதிபர்னு அவார்டு வாங்கியிருக்கான். அந்த சந்தோஷம் குறையறதுக்குள்ள இப்ப அவனுக்கு கொலைகாரன்னு பட்டம் சுமத்த பாக்குறாங்க. சரி, அவன் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டான். இப்ப வக்கீல் கிட்ட என்ன சொல்றான்னு பார்க்கலாம். மிஸ்டர் டோரியா, இன்னும் 3 மணி நேரத்துல உங்க கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போகுது. போலீஸ் ஒரு புது சாட்சியை கோர்ட்ல ஆஜர்படுத்த போறாங்க. இப்ப நீங்க சொல்றத வச்சுதான் அடுத்து நான் எப்படி மூவ் பண்றதுன்னு யோசிக்க முடியும்னு வர்ஜினியா சொன்னதும், அவன் போலீஸ் கிட்ட என்ன சொன்னானோ அதையே தான் இப்பவும் அவங்க கிட்ட சொல்றான். மிஸ்டர் டோரியா, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க, அப்பதான் இந்த கொலை கேஸ்ல இருந்து உங்களை நான் காப்பாற்ற முடியும். அதனால போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லுங்க. ஆனா உண்மையை மட்டும் சொல்லுங்க. நீங்க கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணு கூட எதுக்காக அந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னு வர்ஜினியா கேட்டதும், அட்ரியானோ டோரியோ நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி, ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. செத்து போன பொண்ணு மர்டர் ஆன பொண்ணுன்னு சொல்றாங்க. யார் அந்த பொண்ணுன்னு உங்களுக்கு நான் சொன்னதானே தெரியும். அவ பேரு லாரா. கொஞ்ச நாளா டோரியாவுக்கும் லாராவுக்கும் ஒரு லவ் ட்ராக் ஓடிட்டு இருக்கு. இது தெய்வீக காதல்லாம் இல்லைங்க. அவன் பொண்டாட்டிக்கு தெரியாம அவனும், அவ புருஷனுக்கு தெரியாம இவளும் கள்ளக்காதல் பண்றாங்க. நானும் லாராவும் 5-6 மாசமா தான் பழகிட்டு இருக்கோம்னு டோரியா சொன்னதும், சரி 2 பேரும் பழகுனீங்க, எதுக்காக அந்த ஹோட்டலுக்கு போனீங்க, அதுவும் சிட்டில இருந்து 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஹோட்டலுக்குன்னு வக்கீல் கேட்டதும், நாங்களாம் அங்க போகல, நான் செய்யாத கொலைக்காக என்ன ஒருத்தன் பிளாக்மெயில் பண்றான், அவன் தான் ஹோட்டல் பெலிவிஸ்டா ரூம் நம்பர் 115க்கு வர சொன்னான். சரி, அங்க போனதும் என்ன நடந்ததுன்னு வர்ஜினியா கேட்டதும், அந்த ஹோட்டல்ல என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. மயக்கத்தில் இருக்கிற அட்ரியானோ மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்க்கறான். அவன் நெத்தியில அடிபட்டு ரத்தம் வருது. அவன் பக்கத்திலேயே அவன் தலையில அடிச்ச ஒரு மர சிலை இருக்கிறத பார்த்துட்டு அட்ரியானோ அதை கையில எடுத்து பார்க்கறான். அப்ப அந்த ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. வெளியே போலீஸ் கதவை திறன்னு கத்திட்டு இருக்காங்க. இவன் லாரா எங்கன்னு தேடுறான். பார்த்தா அந்த ரூம்ல லாராவை யாரோ அடிச்சு கொன்னு இருக்காங்க. இவன் அவகிட்ட ஓடி போய் அவளை தூக்கி வச்சு லாரான்னு கதறி அழறான். அப்ப போலீஸ் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வராங்க. இவன் அவங்கள பார்த்ததும் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துறான். ஆனா அவங்க உள்ள வந்ததுமே அட்ரியானோ கையில விலங்க மாட்டுறாங்க. அவன், நான் இந்த கொலையை செய்யல, இங்க இன்னொரு ஆள் இருக்கான், நல்லா செக் பண்ணுங்கன்னு கத்துறான். ஆனா அந்த ரூம்ல அவனை தவிர வேற யாரும் இல்ல. போலீஸ் அட்ரியானோவை அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அவன் சொல்றத கேட்டதும் வர்ஜினியா, போலீஸ் ரிப்போர்ட் படி பார்த்தா அந்த ரூம்ல இருந்து அலறல் சத்தத்தை வெளியே கேட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சொல்றபடி யாரும் அந்த ரூமை விட்டு வெளியே போனதா எந்த தடயமும் இல்ல. ஜன்னல் கதவு கூட சாத்தி இருக்கு. டோர் செயினும் உள்பக்கம் லாக் பண்ணிருக்கு. அப்புறம் எப்படி 3வது ஆள் அந்த ரூமை விட்டு வெளியே போயிருக்க முடியும்? சரி, கொலைகாரன் வெளியே போனது இருக்கட்டும், அவன் முதல்ல உங்களுக்கு தெரியாம அந்த ரூமுக்குள்ள எப்படி வந்தான்னு வர்ஜினியா கேட்டதும், ஒருவேளை அவன் எங்களுக்கு முன்னாடி அந்த ரூமுக்குள்ள வந்து எங்கேயாவது ஒளிஞ்சிருந்திருக்கலாம்னு அட்ரியானோ சொன்னதும், அந்த ரூமுக்கு ஒரே ஒரு கீ தான் இருந்தது, அது உங்ககிட்ட மட்டும்தான் இருந்ததுன்னு ஹோட்டல் ஸ்டாஃப் சொல்லியிருக்காங்கன்னு வர்ஜினியா சொன்னதும், எப்படின்னு தெரியல, இது ஒரு ட்ராப்பா இருக்கலாம், என்ன போலீஸ்ல சிக்க வைக்கிறதுக்காக யாரோ பிளான் பண்ணி இந்த கொலைகேஸ்ல என்ன சிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்றான். யாரு எதுக்காக உங்களை சிக்க வைக்கணும்னு வக்கீல் கேட்டதும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அதை பத்திலாம் யோசிக்கல, என் பொண்டாட்டியும் குழந்தையும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அது மட்டும்தான் என்னோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்குன்னு சொல்றான். சம்பந்தமே இல்லாம யார் உங்க வாழ்க்கையை கெடுக்க நினைக்கணும் மிஸ்டர் டோரியா? போலீஸை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க தான் குற்றவாளி. என் 30 வருஷ அனுபவத்துல கிளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமா இருப்பாங்க. சில பேர் எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க, சில பேர் உண்மையை மூடி மறைச்சு பேசுவாங்க. நீங்க இதுல 2வது ரகம். என்னை பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வரேன், என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லுங்கன்னு வர்ஜினியா ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்து அட்ரியானோ கிட்ட காட்டுறாங்க. அதுல டேனியல்ங்கிற ஒரு ஆள் காணாம போனதை பத்தி போட்டு இருக்கு. அவ அந்த பேப்பரை காட்டி
காட்டி, காணாம போன இந்த ஆளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், அந்த ரூம்ல இருந்த ஆள் யாரு, நான் திரும்ப திரும்ப கேட்க மாட்டேன், நீங்க ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உண்மையை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்றா. டைம் ஓடிட்டு இருக்கு. அட்ரியானோ ரொம்ப நேரம் யோசனைக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அட்ரியானோ ஒய்ஃப் கிட்ட வேலை விஷயமா பாரிஸ் போறதா போய் சொல்லிட்டு பிரிசன்ங்கிற மலை பிரதேசத்துல இருக்கிற ஒரு ரிசார்ட்ல லாரா கூட தங்கி இருக்கான். அப்ப அவன் ஒய்ஃப் சோனியா போன வேலை முடிஞ்சிடுச்சான்னு போன் பண்ணி கேட்கறா. இவனும் வேலை முடிஞ்சிடுச்சு, நெக்ஸ்ட் ஃபிளைட் பிடிச்சி வந்துடுறேன்னு சொல்லிட்டு லாராவை சீக்கிரமா கிளம்ப சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த மலைப்பாங்கான ரோட்ல கார்ல போயிட்டு இருக்காங்க. காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அட்ரியானோ, நான் என் ஒய்ஃப் கிட்ட பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றான். அதை கேட்டதும் லாரா, நானும் தான் அவன் கூட இருக்கும்போது பொய் சொல்ல வேண்டியதா இருக்குன்னு சொல்றா. இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் குறை சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு லாரா, நீ உன் ஒய்ஃப் சோனியாவை விட்டு பிரிய போறியான்னு கேட்கறா. அந்த கேள்வி அவ கேட்டதும் இவன் டென்ஷன் ஆயிடுறான். இல்ல, நான் என் ஒய்ஃப் குழந்தைய விட்டு எப்பவும் பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு குறுக்க ஒரு மான் வந்ததும் அட்ரியானோ மிரண்டு போய் காரை ஏடாகூடமா ஓட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப எதிர்பக்கம் வந்த காரை இவன் இடிக்கிற மாதிரி வேகமா போனதும் அந்த காரை ஓட்டிட்டு வந்தவனும் ஸ்டேரிங்க வேகமா திருப்புறான். அடுத்த நிமிஷம் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அட்ரியானோ கார் ஒரு நிதானத்துக்கு வந்ததும் காரை நிறுத்திட்டு அந்த காருக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கறான். எதிர்பக்கம் கார்ல வந்தவனோட பேரு டேனியல். பாவங்க, அவன் பார்க்கிறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கான். கார் வேகமா இடிச்சதுல தலையில அடிபட்டு செத்து போயிட்டான். அதை பார்த்து ஷாக் ஆகுற அட்ரியானோ உடனே போலீஸுக்கு கால் பண்றான். அப்ப சோனியா, ஏய் என்ன பண்ற நீன்னு அந்த போனை புடுங்கறா. நான் போலீஸுக்கு கால் பண்றேன். எனது போலீஸுக்கு கால் பண்றியா? தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காத, இதுல நம்ம தப்பு எதுவும் இல்ல, அந்த மான் குறுக்க வந்ததுனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு லாரா சொன்னதும் அட்ரியானோ, இருக்கலாம், ஆனா நான் தான் அந்த காருக்கு குறுக்க வேகமா ஓட்டிட்டு போனேன்னு சொல்றான். அதுக்கு லாரா, இங்க பாரு, இந்த இடத்த நல்லா சுத்தி பாரு, இந்த இடத்துல நம்மள தவிர வேற யாரும் இல்ல, இங்க நடந்ததும் யாருக்கும் எதுவும் தெரியாது, போலீஸுக்கு கால் பண்ணா நமக்கு தான் பிரச்சனை, உன் பொண்டாட்டி குழந்தை உன் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் இழக்க போறியா, அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருன்னு லாரா சொன்னதும் அட்ரியானோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் லைஃப்ல பண்ண பெரிய தப்பு லாராவை மீட் பண்ணது கூட இல்லைங்க, இப்ப அவ பேச்சை கேட்டு முடிவெடுக்க போறான் பாருங்க, அதுதாங்க அவன் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்க எதுவுமே நடக்காத மாதிரி கார்ல ஏறி அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகலாம்னு பார்த்தா அவங்க கெட்ட நேரம் அந்த கார் ஸ்டார்ட் ஆகல. அப்ப பார்த்து அங்க ஏதோ ஒரு வண்டி வர சத்தம் கேக்குது. உடனே லாரா கீழே இறங்கி பார்க்கறா. ஒரு கார் வரத பார்த்ததும் ரெண்டு பேரும் காரை விட்டு இறங்கி பார்க்கறாங்க. அந்த கார் இப்ப இவங்க கிட்ட வரப்போகுது. அப்ப லாரா திடீர்னு அந்த ஆக்சிடென்ட் ஆன கார் கிட்ட ஓடுறா. அவ என்ன பண்றான்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. திருன்னு முழிக்கிறான். அவ வேகமா ஓடி போய் அந்த கார்ல இறந்து போன டேனியல் பாடியை கீழே சாச்சிட்டு அந்த காரோட சாவியை எடுத்துட்டு திரும்பவும் அட்ரியானா நிக்கிற இடத்துக்கே வரா. அதே சமயம் அந்த காரும் அவங்க பக்கத்துல வந்து நிக்குது. அந்த கார்ல வந்த ஆளு இவங்களை பார்த்ததும் என்ன ப்ராப்ளம், ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கறான். அதுக்கு லாரா, நான் இவரோட காரை இடிச்சிட்டேன், அதை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், மத்தபடி எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு திரும்பவும் வேகமா அந்த கார் கிட்ட போய் டேனியலோட போனை எடுத்து யார்கிட்டயும் பேசுற மாதிரி ஆக்ட் கொடுத்துட்டு இருக்கா. இங்க அட்ரியானோ அந்த ஆள் கிட்ட, ஒரு மான் குறுக்க வந்துடுச்சு, அதனாலதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்னு சொன்னதும் அந்த ஆளும் அந்த இடத்தை விட்டு கிளம்புறான். அந்த கார் லாரா கிட்ட வரும்போது அவ கீழே பாக்குறா. அந்த இடத்துல டேனியலோட பிளட் சொட்டு சொட்டா சிந்திட்டு இருக்கு. இவ அந்த ரத்த கரையை பார்த்ததும் அந்த கார் கிட்ட வரதுக்குள்ள ரத்தத்தை மறைக்கிற மாதிரி நின்னுக்கிறா. அந்த ஆளு அவ பக்கத்துல காரை நிறுத்தி யாருக்கும் எதுவும் ஆகல இல்லன்னு கேட்கறான். இவ நல்ல வேலையா யாருக்கும் எதுவும் ஆகலன்னு சொன்னதும் அவன் அங்கிருந்து கிளம்புறான். லாரா அட்ரியானோ கிட்ட, நம்மள யாரும் பார்க்கலன்னு சொன்னான், ஆனா இப்ப ஒருத்தன் அவங்க ரெண்டு பேரையும் நல்லா பார்த்துட்டான், இனி என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். அந்த ஆளு போறதையே பார்த்துட்டு இருக்கிற லாரா ஞாபக மறதியா டேனியலோட போனை அவ பாக்கெட்லயே வச்சிடுறா. அப்ப அட்ரியானோ அவ கிட்ட வந்து அவன் ஏதாவது பார்த்துருப்பானான்னு கேட்கறான். அதுக்கு இவ பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றா. உடனே அவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஆர் யூ ஷூர்னு கேட்டதும் லாரா காண்டாகி, தெரியல, அவன் இந்த டெட் பாடியை பார்த்துருக்கலாம், பார்க்காமலும் இருக்கலாம், இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க முடியாது, நாம இந்த பாடியை எங்கேயாவது மறைச்சாகணும்னு சொன்னதும் என்ன விளையாடுறியான்னு அட்ரியானோ அதிர்ச்சியோட கேட்கறான். இங்க பாரு, அவன் நம்மள பார்த்துட்டான், அவன் தான் இப்ப ஐ விட்னஸ், போலீஸ்ல மாட்டினா அவன் நேரா வந்து இவங்க ரெண்டு பேர் தான் சாட்சி சொல்லுவான், அதனால ரிஸ்க் எடுக்க முடியாது, நான் சொல்றபடி செய்யுன்னு டேனியலோட பாடியை ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கார் டிக்கில போட்டுட்டு அங்க யாராவது வராங்களான்னு சுத்தி பாக்குறாங்க. யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அட்ரியானோ, சரி நான் இப்ப என்ன பண்றதுன்னு கேட்கறான். எதனா பண்ணு, எங்கேயாவது போய் அந்த பாடியை ஒழிச்சு கட்டு, நான் இங்க இருந்து நம்ம காரை சரி பண்றதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்றா. அவனும் சரி, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் நாம மீட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் டேனியலோட காரை ஓட்டிட்டு போறான். இவ டோ வண்டிக்கு கால் பண்ணிட்டு காருக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கா. அட்ரியானோ டேனியலோட காரை கொஞ்ச தூரம் ஓட்டிட்டு போனதும் ஒரு இடத்துல பெரிய ஏரி இருக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துக்கிட்ட போறான். என்னது, ஏரி கிட்ட போனீங்களா, என்ன பண்ணீங்க அந்த காரன்னு வர்ஜினியா அதிர்ச்சியோட கேட்டதும் நான் அந்த காரை தண்ணிக்குள்ள முழுகடிச்சிட்டேன்னு சொல்றான். அந்த பையன் காருக்குள்ள இருக்கும்போதே வச்சு தள்ளிட்டீங்களான்னு வக்கீல் கேட்டதும் ஆமா, ஆனா நான் அதை செய்யும் போது லாரா சொன்னதுதான் என் ஞாபகத்துக்கு வந்தது, இதுல எங்க தப்பு எதுவும் இல்ல, அந்த மான் மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா
இருந்திருந்தா இது எதுவும் நடந்திருக்காது. அந்த பையனுக்கு ஆயுசு அவ்வளவுதான், என்ன பண்றதுன்னு அட்ரியானோ எந்த ஒரு வருத்தமும் இல்லாம சாதாரணமா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு வர்ஜீனியா கேட்டதும் நான் லாராவுக்கு கால் பண்ணேன், அவ என்ன வந்து பிக்கப் பண்ணான்னு சொல்றான். லாரா கார் ரிப்பேர் ஆகி அங்க நின்னுட்டு இருக்காளு, அவ எப்படி இங்க வந்தா அததான் அடுத்த சீன்ல காட்டுறாங்க. லாரா தனியா கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அந்த வழியா கார்ல வந்த ஒரு பெரியவர் அவளை பார்த்ததும் ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறாரு. அவரோட பேரு தாமஸ். அவர் யாருன்னு தெரிஞ்சா லாரா கூடவே சேர்ந்து நீங்களும் ஷாக் ஆயிடுவீங்க. அவரு என்ன ஆச்சுன்னு கேட்டதும் லாரா நான் ஒரு மானம் இடிச்சிட்டேன், கார் ஸ்டார்ட் ஆகல, டோ வண்டிக்கு கால் பண்ணிருக்கேன்னு சொல்றா. அதுக்கு தாமஸ் எனக்கு இந்த மாடல் வண்டியை பத்தி நல்லா தெரியும், என்ன ப்ராப்ளம்னு நான் பாக்குறேன்னு கார் பேனட் திறந்து பார்த்து கார் சென்சார்ல தான் ஏதோ பிரச்சனை ஆகியிருக்கு, பக்கத்துல தான் என் வீடு இருக்கு, கார் அங்க எடுத்துட்டு போனா உடனே சரி பண்ணிடலாம்னு சொல்றாரு. அதுக்கு லாரா இல்ல டோ வண்டி இப்போ வந்துரும்னு சொல்றா. உடனே தாமஸ் அந்த வண்டி மலை மேல ஏறி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும், இங்க பக்கத்துல தான் என் வீடு, அங்க போனா உடனே காரை சரி பண்ணிடலாம்னு லாராவோட காரை தாமஸ் டோ பண்ணி அவர் இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. போகும்போது தாமஸ் இங்க எதுக்கு வந்தீங்கன்னு லாரா கிட்ட கேட்டதும் இங்க என் சிஸ்டர் வீடு இருக்கு, அவளை பாக்குறதுக்காக தான் வந்தேன்னு அடிச்சு விடுறா. அப்ப லாராவோட புருஷன் கால் பண்றான், அவங்கிட்ட ஊருக்கு தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்றா. அதுக்கப்புறம் தாமஸோட இடம் வந்ததும் தாமஸ் லாராவை அவரோட வைஃப் எலிவிரா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவங்க தான் ரேச்சல்னு சொல்றாரு. என்ன அவரு லாராவோட பேரை மாத்தி சொல்றாரு, அவர் மாத்தி சொல்லலங்க, லாரா தான் அவ பேரு ரேச்சல்னு பொய் சொல்லி வச்சிருக்கா. எவ்வளவு உஷாரா இருக்கா பாருங்க. அதுக்கப்புறம் எல்விரா லாராவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் டீ போட்டு கொடுத்து லாராவை பத்தியும் லாரா குடும்பத்தை பத்தியும் பொதுவா பேசிட்டு இருக்காங்க. அப்ப எல்விரா எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு டேனியல், அவன் இந்நேரம் வந்திருக்கணுமேன்னு அவனுக்கு போன் பண்றதுக்காக உள்ள போறாங்க. அப்ப லாரா டேபிள் மேல இருக்கிற ஒரு போட்டோவை பாக்குறா. அந்த போட்டோவை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுறா. ஏன்னா அந்த போட்டோல இருக்கிறது இவங்க யார ஆக்சிடென்ட்ல சாகடிச்சாங்களோ அதே டேனியலோட போட்டோ தான். அது டேனியலோட வீடு, இவங்க தான் அவனோட அப்பா அம்மான்னு தெரிஞ்சதும் லாரா உடனே அங்கிருந்து கிளம்ப பாக்குறா. அதே சமயம் எல்விரா டேனியலோட ஆபீஸ்க்கு கால் பண்றாங்க. அவன் எப்போ ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டதா சொல்றாங்க. லாரா கிளம்புறதுக்காக எழுந்துக்கிறா. அப்ப கரெக்டா தாமஸ் உன்னோட காரும் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அவளும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போறா. அப்ப எல்விரா போனும் கையுமா டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு தாமஸ் ரூமுக்குள்ள போய் அவகிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கறான். டேனியல் எப்போ ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டானா, இருங்க நான் அவன் மொபைலுக்கு கால் பண்ணி பாக்குறேன்னு எல்விரா டேனியலுக்கு கால் பண்றாங்க. அவ கால் பண்ணதும் லாராவோட கோட் பாக்கெட்ல போன் ரிங் ஆகுது. அவளுக்கு அப்பதான் டேனியலோட போன் அவகிட்ட இருக்கிறதே ஞாபகம் வருது. வெளியே போன் அடிக்கிற சத்தம் கேட்டதும் அவங்க ரெண்டு பேரும் ரூம்ல இருந்து வெளியே வரதுக்குள்ள லாரா டக்குன்னு அந்த போனை சோஃபா தலையணைக்கு பின்னாடியே மறைச்சு வச்சிடுறா. எவ்வளவு பெரிய கேடியா இருக்கா பாருங்க. தாமஸ் வெளியே வந்ததும் லாரா கிட்ட உங்களுக்கு போன் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சான்னு கேக்குறாரு. அப்ப எல்விரா இன்னொரு தடவை கால் பண்றாங்க. சத்தம் தலையணைக்கு பின்னாடி வரதை கேட்டதும் தாமஸ் அந்த போனை கையில எடுத்து ஆச்சரியமா இருக்கு, டேனியல் போன் இல்லாம எங்கேயுமே போக மாட்டானேன்னு சந்தேகமா சொன்னதும் லாரா அவரு தெரியாம மறந்து வச்சுட்டு போயிருக்கலாம்னு சொல்றா. தாமஸும் ஆமா அப்படித்தான் நடந்திருக்கும்னு சொல்றாரு. உடனே லாரா எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு அங்கிருந்து கிளம்புறா. ஆனா எல்விராவுக்கு மட்டும் டேனியலோட போனை பார்த்ததும் ஏதோ தப்பா தோணுது, அவ முகமே சரியில்லை. லாரா அங்கிருந்து கிளம்பின பிறகுதான் அட்ரியானோவை அவன் இருக்கிற இடத்துல போய் பிக்கப் பண்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஊருக்கு போனதும் முதல் வேலையா அட்ரியானோ அவனோட காரை ஆட்டோ ஸ்கிராப் கடையில கொடுத்து பாட்டா பிரிச்சு விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றான். அடுத்ததான் அட்ரியானோ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். சார் என் காரை ஏர்போர்ட் பார்க்கிங்ல நிறுத்திட்டு பாரிஸ் போயிட்டு வந்து பார்த்தா என் கார் தொலைஞ்சு போயிருக்குன்னு புகார் கொடுக்கறான். அதேதான் அவன் ஒய்ஃப் கிட்டயும் சொல்றான். மறுநாள் எப்பவும் போல வேலைக்கும் போறான். அவன் பொண்டாட்டி குழந்தைகளோட சந்தோஷமாவும் இருக்கான். அப்ப டிவி நியூஸ்ல டேனியல் காணாம போயிட்டதாகவும் போலீஸ் கூட சேர்ந்து சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் அந்த மலை பிரதேசத்துல டேனியலை தேடிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப டேனியலோட அப்பாவை டிவில க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. அதை பார்த்ததும் அட்ரியானோவுக்கு அவர் என்னமோ இவனையே முறைச்சு பாக்குற மாதிரியே இருக்கு. அவர் முகம் இன்னமும் என் கண்ணிலேயே இருக்கு. அந்த வழியை என்னால சொல்ல முடியல. இனிமே இந்த மாதிரி ஒரு தப்ப என் வாழ்க்கையிலேயே செய்ய மாட்டேன்னு அட்ரியானோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப வர்ஜீனியாவுக்கு ஒரு கால் வருது. அவ அந்த காலை அட்டன் பண்ணி பேசினதும் அட்ரியானோ என்னாச்சுன்னு கேட்கிறான். அரசு தரப்பு வக்கீல் அந்த சாட்சியை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். அது யாரு என்னன்னு விவரம் தெரியலன்னு வர்ஜீனியா சொன்னதும் அவ சொல்றத கேட்டதும் அட்ரியானோ அவனோட வக்கீல் பாவ்லோவுக்கு போன் பண்ணி பேசுறான். அவரு வர்ஜீனியா கிட்ட நான் அவசரமா வெளியே போறேன், அட்ரியானோவை உன் பொறுப்புல ஒப்படைக்கிறேன், அந்த கேஸை ஒண்ணும் இல்லாம பண்ண வேண்டியது உன் பொறுப்புன்னு சொல்றாரு. வர்ஜீனியா சரி நான் பாத்துக்கிறேன்னு காலை கட் பண்ணிட்டு அட்ரியானோ கிட்ட அப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்கிறா. ஒரு நாள் போலீஸ் திடீர்னு அட்ரியானோவை ஸ்டேஷனுக்கு வர வச்சு டேனியல் காணாம போனதை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்ப அட்ரியானோ வக்கீல் பாவ்லோ இன்ஸ்பெக்டர் கிட்ட இதை எதுக்கு என் கிளைண்ட் கிட்ட விசாரிக்கிறீங்கன்னு கேட்டதும் அதுக்கு இன்ஸ்பெக்டர் காரணம் இருக்கு மிஸ்டர் பாவ்லோ, உங்க கட்சிக்காரரோட காணாம போன கார் BMW, அந்த பையன் வீட்டிலிருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த கார் ஆக்சிடென்டோட டயர் மார்க்ஸ் வச்சு பார்க்கும்போது அது BMW கார் தான் தெரியுது. அதுவும் இல்லாம அந்த பையனோட அப்பா ஒரு பொண்ணை பத்தி சந்தேகமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு ஓட்டிட்டு வந்த கார் நீங்க திருடு போனதா சொன்ன BMW கார். உங்களுக்கு இந்த பொண்ணு
பொண்ணு தெரியுமா பாருங்கன்னு அட்ரியானோ கிட்ட லாராவோட ஸ்கெட்ச் டிராயிங்க காட்டுறாங்க. சார் நீங்க எதையோ தேவையில்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த பையனோட அப்பா கார் நம்பர் பிளேட்டை சரியா கவனிக்காம இருந்திருக்கலாம். இதுக்கும் என் கட்சிக்காரருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னதும் இன்ஸ்பெக்டர் சார் உங்க கிளைண்ட் கார் பார்க்கிங்ல காணாம போனதா சொல்லியிருக்காரு. ஆனா பார்க்கிங்கான ரெசிப்டை இன்னும் எங்க கிட்ட கொடுக்கலன்னு சொன்னதும் அட்ரியானோ நான் அந்த ரெசிப்டை தொலைச்சிட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் வக்கீல் பாவ்லோ சார் நீங்க சொல்ற டைம்ல என்னோட கிளைண்ட் பாரிஸ்ல இருந்தாரு, அதுக்கான ப்ரூஃப் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அட்ரியானோவை ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வராரு. வெளியே வந்ததும் அவர் அட்ரியானோ கிட்ட என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களான்னு கேட்டதும் அட்ரியானோ ஆக்சிடென்ட் நடந்ததை பத்தி சொல்லாம நான் பாரிஸ்க்கு போகல, நான் இங்க தான் ஒரு பொண்ணு கூட தங்கி இருந்தேன், நீங்க தான் நான் பாரிஸ்ல இருந்ததா ஒரு அலிபியை கிரியேட் பண்ணணும்னு சொல்றோம். வக்கீல் அவருக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு அட்ரியானோ பாரிஸ்ல இருந்ததா ஒரு அலிபியை கிரியேட் பண்றாரு. அதுக்காக அட்ரியானோ நிறைய பணமும் செலவு பண்றான். அவன் சொல்றதையெல்லாம் கேட்டதும் வர்ஜீனியா அதுக்கப்புறம் நீங்க லாராவை கான்டாக்ட் பண்ணலையான்னு கேட்கறா. அதுக்கு அட்ரியானோ நான் முட்டாள் கிடையாது, இந்த சிச்சுவேஷன்ல நான் எப்படி லாராவை கான்டாக்ட் பண்றதுன்னு சொன்னதும் இல்ல நீங்க லாரா கிட்ட பேசிருக்கீங்க, எப்ப எங்க பேசுனீங்கன்னு யோசிச்சு சொல்லுங்கன்னு சொன்னதும் அட்ரியானோ ஃபேமிலியோட ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு பில் பே பண்றதுக்காக கவுண்டருக்கு போறான். அப்ப டிவி நியூஸ்ல டேனியல் வேலை செய்யற பேங்க்ல இருந்து 50,000 யூரோ டாலர் பணத்தை கையாடல் பண்ணிட்டதாகவும் அதனாலதான் அவன் தலைமறைவாயிட்டான்னு சொல்றதை கேட்டதும் உடனே அட்ரியானோ அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து லாராவுக்கு கால் பண்றான். அட்ரியானோ லாரா கிட்ட போலீஸ் டேனியல பேங்க்ல பணத்தை திருடிட்டான்னு சொல்றாங்க, இது எப்படி நடந்துச்சு, நீ ஏதாவது செஞ்சியா, நான் உடனே உன்னை மீட் பண்ணணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் லாராவை மீட் பண்ணி பேசும்போது லாரா அவ பண்ண திருட்டு வேலையை பத்தி சொல்றான். லாரா அவ புருஷனோட லேப்டாப்பை எடுத்து அவனோட பேங்க் அசஸ் கார்டை வச்சு பேங்க்ல இருந்து டேனியல் 50,000 யூரோ டாலர் எடுத்த மாதிரி ஒரு தில்லுமுள்ளு வேலையை பண்ணிடுறா. அதனாலதான் போலீஸ் டேனியல் பணத்தை திருடிட்டு தலைமறைவாயிட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் வர்ஜீனியா உன் லவ்வர் பெரிய கேடியா இருப்பா போல, பேங்கோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்திலேயே தில்லுமுள்ளு பண்ணி வச்சிருக்காளேன்னு சொன்னதும் அட்ரியானோ அவளோட ஹஸ்பண்ட் அந்த பேங்க்ல தான் ஒர்க் பண்றான், இவ அதை வச்சுதான் ஏதோ பண்ணிருக்கான்னு சொல்றான். சரி நீங்க இத பத்தி அவகிட்ட கேட்டீங்களா, அவ என்ன சொன்னான்னு வர்ஜீனியா கேட்டதும் அட்ரியானாவும் லாராவும் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு அவன் லாரா கிட்ட கேட்கறான். அதுக்கு லாரா போலீஸ் எந்த விதத்திலையும் ட்ரேஸ் பண்ணி என்கிட்ட வரக்கூடாது, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணன்னு சொல்றா. அட்ரியானோ அவளை ஒரு மாதிரி பாக்குறான். என்ன அப்படி பாக்குற, ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்க, நான் போலீஸ் கிட்ட மாட்டினா பின்னாடியே நீயும் வருவன்னு அட்ரியானாவை மிரட்டுற மாதிரி சொல்லிட்டு போறான். இவ என்னடா திடீர்னு வில்லியா மாறிட்டாளேன்னு அட்ரியானா அவ போறதே அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்கான். அப்ப எதிர் டேபிள்ல ஆக்சிடென்ட் அப்போ மீட் பண்ண ஆளு இவனையே பாத்துட்டு இருக்கான். இவன் எங்கடா இங்க வந்தான்னு அட்ரியானாவுக்கு பகீர்னு ஆயிடுது. திரும்பவும் அந்த ஆள் தானான்னு உத்து பாக்குறான், அங்க யாருமே இல்ல. கட் பண்ணா அடுத்த சீன்ல அட்ரியானாவுக்கு சிறந்த தொழிலதிபர்னு அவார்டு கொடுக்கறாங்க. அவன் அந்த அவார்டை வாங்கும்போது எல்லாரும் கை தட்டுறாங்க. அட்ரியானோ பிரச்சனை எல்லாம் மறந்து அந்த நிமிஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். தப்பு செஞ்சா சந்தோஷமா இருக்க முடியுமா, அடுத்த நிமிஷம் ஒரு புது பிரச்சனை அவனை தேடி வருது. டேனியலோட அப்பா பிரஸ் ரிப்போர்ட்டர்னு போய் சொல்லி அவனை அங்க பார்க்க வந்திருக்காரு. இவன் அவரை பார்த்ததும் யார் நீங்க, உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையேன்னு கேட்கறான். உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி, என் பேரு தாமஸ், நான் டேனியல் கேரியோட ஃபாதர். அவன் பணத்தை திருடிட்டதா போலீஸ்ல சொல்றாங்க. இதுதான் என் பையனோட போட்டோன்னு அட்ரியானோ கிட்ட டேனியலோட போட்டோவை காட்டுறாரு. அவன் அந்த போட்டோவை வாங்கி பார்த்துட்டு சாரி உங்க பையனை பத்தி டிவி நியூஸ்ல பார்த்திருக்கேன், மத்தபடி அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். உடனே தாமஸ் இங்க பாருங்க, என் பையன் திருடன் கிடையாது, அவன் ஊரை விட்டு ஓடி போகல, அவன் செத்துட்டான், யாரோ என்கிட்டயும் என் ஒய்ஃப் கிட்டயும் விளையாடுறாங்கன்னு தாமஸ் சொல்லும்போது அட்ரியானோ இவன் எப்படி என்ன மோப்பம் பிடிச்சான்னு அவரையே பார்த்துட்டு இருக்கான். அவன் என்ன யோசிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்ட தாமஸ் அன்னைக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போனீங்கல்ல, அப்போ நாங்க அங்கதான் இருந்தோம்னு ஸ்டேஷன்ல நடந்ததை சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்விராவும் தாமஸும் சார் எங்க பையன் என்னைக்குமே போனை மறந்து வச்சுட்டு போனது கிடையாது, அந்த பொண்ணு தான் எங்க வீட்டுக்குள்ள போனை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கா, நீங்க அவளை கண்டுபிடிச்சு விசாரிங்கன்னு தாமஸ் சொல்றாரு. அதே சமயம் இப்ப தாமஸ் அட்ரியானோ கிட்ட அந்த பொண்ணு தான் ஏதோ மறைக்கிறா, அவ அன்னைக்கு கார்ல தனியா வரல, அவ கூட யாரோ இருந்திருக்காங்க, அவளை மட்டும் இல்ல அவ கூட இருந்த ஆளையும் சேர்த்து காப்பாத்த நினைக்கிறான்னு பேசிட்டு இருக்கும் போதே தாமஸ் அட்ரியானோ கிட்ட சிகரெட் பிடிக்கிறதுக்காக லைட்டர் இருந்தா கொடுங்கன்னு கேட்கறான். அவ லைட்டரை கொடுக்கும்போது தாமஸ் அந்த லைட்டரை பார்த்ததும் அவரோட முகம் மாறுது. அந்த லைட்டரை வாங்கும்போது அவர் கை நடுங்குது. ஏன்னா தாமஸ் லாராவோட காரை ரிப்பேர் பண்ணும்போது இந்த லைட்டரை அந்த கார்ல பார்த்திருக்காரு. அந்த லைட்டரை பார்த்ததும் தாமஸ்க்கு தெரிஞ்சிருச்சு அட்ரியானோ தான் அந்த கருப்பு ஆடுன்னு. உடனே அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம அது நீங்க தான் மிஸ்டர் டோரியான்னு சொன்னதும் அட்ரியானோ மிரண்டு போறான். அன்னைக்கு நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எங்க பையன் திரும்ப கிடைச்சிருவான்னு நம்பிக்கையோட கிளம்பணும், ஆனா கொஞ்ச நாள்ல போலீஸ் எங்க வீட்டுக்கு வந்து உங்க பையன் பேங்க்ல பணத்தை திருடிட்டான்னு சொல்றாங்க. அதை கேட்டதுல இருந்து என் ஒய்ஃப் உடம்பு சரியில்லாம ஆயிட்டா. என் பையன் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவன், அவன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களை கண்டுபிடிச்சே ஆகணும்னு இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரே ஆள் நீங்க தான் தெரிஞ்சதும் நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க பாரிஸ்க்கு போகல, நீங்க தான் அந்த பொண்ணு கூட இருந்த ஆள்னு எனக்கு சந்தேகம் வந்ததும் அதை நான் போலீஸ் கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க நான் சொன்னதை நம்ப தயாரா இல்ல. அப்பதான் தெரிஞ்சது நீ எவ்வளவு பவர்ஃபுல்
பவர்ஃபுல்லான ஆளுன்னு. என் பையன் காணாம போனது எங்களால தாங்கிக்க முடியல, தயவு செஞ்சு சொல்லுங்க எங்க என் பையன்னு தாமஸ் கேட்டதும் அட்ரியானோ என்ன நம்புங்க, எனக்கு உங்க பையன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றான். உடனே தாமஸ் எனக்கு தெரியும், ரேச்சல்ங்கிற பொய்யான பேர்ல எங்க வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணு கூட வந்தது நீதான். என் பையன் எங்க போயிட்டான், அவன் கார் எங்க போச்சு, எல்லாம் உனக்கு தெரியும்னு தாமஸ் கத்த ஆரம்பிச்சதும் அட்ரியானோட ஆளுங்க அவரை அங்கிருந்து வெளியே இழுத்துட்டு போறாங்க. அப்ப தாமஸ், டேய் உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அவ காணாம போனதாண்டா உனக்கு தெரியும் எங்களோட வழி என்னன்னு, அவன் பணத்தையாவது எங்க கண்ணுல காட்டுடான்னு பாவம் மனுஷன் அழுதுகிட்டே போறாரு. அட்ரியானோ சில மாதிரி நின்னுட்டு இருக்கான். அப்ப அவன் பொண்டாட்டி, யாரு டியர் அது, உங்களுக்கு அவரை தெரியுமான்னு கேட்கறா. அவன் அவரை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றான். அவன் சொல்றதையெல்லாம் கேட்ட வர்ஜீனியா, நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது 2 கொலை நடந்திருக்கு, 2 பேர் மேல சந்தேகம் வருது. ஒன்னு லாரா கொலை கேஸ்ல போலீஸ் உங்க மேல சந்தேகப்படுறாங்க, 2வது டேனியல் சாவுக்கு காரணம் நீங்களும் உங்க காதலியும் தான் வக்கீல் சொன்னதும் என்ன கிண்டல் பண்றீங்களான்னு அட்ரியானோ கேட்கறான். இல்ல நான் கிண்டல் பண்ணல, உங்க காதலி லாராவை கொலை பண்ணதான் நீங்க சொன்ன ஆளு யாரு, அவன் எப்படி திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டான்னு வர்ஜீனியா கேட்டதும் அட்ரியானோ, யாரோ ஒரு 3வது மனுஷன், அவன் டேனியலுக்கு தெரிஞ்ச ஆளா கூட இருக்கலாம், அவன் தான் இதையெல்லாம் பண்றான்னு சொல்றான். நீங்க சொல்ற கதையெல்லாம் கோர்ட்ல நம்ப மாட்டாங்க மிஸ்டர் டோரியன் அவ சொன்னதும் அட்ரியானோ, நாங்க ஏன் அந்த ஹோட்டலுக்கு போனோம்னு இன்னும் நான் சொல்லவே இல்லைன்னு சொல்றான். அடுத்த சீன்ல அட்ரியானோ அவனோட ஆபீஸ்ல இருக்கும்போது காட்டுறாங்க. அப்ப அவனுக்கு போஸ்ட்ல ஒரு என்வலப் கவர் வருது. அவன் அதை பிரிச்சு பார்க்கறான். இவன் டேனியல் காரை எந்த ஏரியில தள்ளி விட்டானோ அந்த ஏரியோட போட்டோ தான் அந்த கவர்ல இருக்கு. அதோட ஒரு வாய்ஸ் ரெக்கார்டையும் அனுப்பி வச்சிருக்காங்க. இவன் அதை பிளே பண்ணி கேட்கறான். நீயும் லவ்வரும் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், சாயந்தரம் 5 மணிக்கு நீங்க 2 பேரும் சாப்ரோ போல்சோனா ஸ்டேஷனுக்கு வரணும்னு யாரோ ஒருத்தன் இவங்களை பிளாக்மெயில் பண்றான். லாரா இவனும் அவன் சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஷனுக்கு போய் வெயிட் பண்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது 3வது ஆள் யாரோ உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அப்புறம் என்னாச்சுன்னு வக்கீல் கேட்டதும் அட்ரியானோ, நான் அந்த காரை ஏரியில தள்ளும் போது ஏதோ சத்தம் கேட்டது, நான் அப்ப ஏதாவது ஒரு மான் ஓடி இருக்கும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு என்னமோ நாங்க வழியில சந்திச்ச ஆளா தான் இருக்கும்னு தோணுது. அவன் லாரா சொன்ன பொய்யை நம்பி இருக்க மாட்டான், அவன் தான் எங்களை ஃபாலோ பண்ணி நடந்ததையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பணத்துக்காக எங்களை பிளாக்மெயில் பண்றான்னு அட்ரியானோ சொன்னதும், சரி நான் உங்ககிட்ட 3 கேள்விகளை கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். முதல் கேள்வி, அந்த கொலைகாரன் எப்படி உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனான்? 2வது கேள்வி, அவன் எதுக்காக அந்த ரூம்ல இருந்த பணத்தை எடுத்துட்டு போகல? 3வது கேள்வி, அவன் என்ன ஆவியா, அந்த ரூம்ல இருந்து அவன் எப்படி மறைஞ்சு போனான்? இதுக்கெல்லாம் நீங்க சரியான பதில்களை சொன்னீங்கன்னா எதிர் தரப்பு வக்கீல் கிட்ட நாம ஸ்ட்ராங்கா பேசலாம்னு வர்ஜீனியா சொன்னதும், திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்கன்னு அட்ரியானோ சொல்றான். சரி உங்களால பதில் சொல்ல முடியல, அப்ப என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்றேன், அது கரெக்டா இருக்கா பாருங்கன்னு வர்ஜீனியா அவளோட கோணத்துல இருந்து என்ன நடந்திருக்கும்னு சொல்றா. லாராவும் அட்ரியானாவும் பிளாக்மெயிலர் சொன்ன மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சரியா 5 மணிக்கு அங்க இருக்கிற பப்ளிக் டெலிபோன் பூத்ல போன் ரிங் ஆகுது. உடனே அட்ரியானோ காரை விட்டு இறங்க பாக்குறான். லாரா அவனை தடுத்து, நான் போய் பேசுறேன்னு அவ அந்த போனை அட்டெண்ட் பண்ணி பேசுறா. அந்த பிளாக்மெயிலர், ஹோட்டல் பெலிவிஸ்டாவில் உங்களுக்காக வெயிட் பண்றேன், இன்னொரு முக்கியமான விஷயம், உன் செல்போனை பக்கத்துல இருக்கிற குப்பை தொட்டியில போட்டுட்டு போன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். லாராவும் அவன் சொன்ன மாதிரி அவளோட போனை அங்க இருக்கிற ட்ராஷ் பாக்ஸ்ல போட்டுட்டு போறா. அதுக்கப்புறம் 2 பேரும் கேபிள் கார் மூலமா அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. முதல்ல லாரா அந்த ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு போய் அட்ரியானோங்கிற பேர்ல ரூம் நம்பர் 215 புக் ஆகி இருக்கான்னு கேட்கறா. அவங்களும் ஆமான்னு ரூம் சாவியை லாரா கிட்ட கொடுக்கறாங்க. இவ முதல்ல அந்த ரூமுக்குள்ள போய் வெயிட் பண்றா. பின்னாடியே யாருக்கும் தெரியாம அட்ரியானோ உள்ள வரான். யாராவது உன்னை பார்த்தாங்களான்னு கேட்கறான். அவ யாரும் பார்க்கல, இப்ப என்ன பண்றதுன்னு கேட்கறா. தெரியல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு அட்ரியானோ சொல்றான். அப்ப குப்பை தொட்டியில போட்டுட்டு வந்த லாராவோட போன் இங்க இருக்கிறத பார்க்கறான். அந்த பிளாக்மெயிலர் லாராவோட போன்ல இருந்து தான் ரூம் நம்பர் 215க்கு வாங்கன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதை பார்த்ததும் அட்ரியானோ, லாரா அவன் உன் போன்ல இருந்து தான் மெசேஜ் அனுப்பியிருக்கான், அவன் இந்த ரூமுக்குள்ள தான் எங்கேயோ இருக்கான், நாம இங்கிருந்து உடனடியா கிளம்பணும்னு அட்ரியானோ அவன் சூட்கேஸை எடுக்க போறான். அப்ப யாரோ அவன் தலையை பிடிச்சி கண்ணாடியில இடிக்கிறாங்க. சத்தம் கேட்டு லாரா திரும்பி பார்க்கறா. முக்காடு போட்ட ஒரு ஆளு கட்டையால அவளை அடிக்க வரான். லாரா அது அட்ரியானு நினைச்சு அட்ரியானோ இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த ஆளு அவ மண்டையிலேயே அடிச்சு அவளை சாகடிச்சு விடுறான். அதுக்கப்புறம் அது யாருன்னு கண்ணாடியில முகத்தை காட்டுறாங்க. அது டேனியலோட அப்பா தாமஸ். ஒரு நிமிஷம் இருங்க, அது டேனியலோட அப்பா தாமஸான்னு அட்ரியானோ கேட்கறான். அவன் அப்படி கேட்டதும் வர்ஜீனியா, ஆமா அவருக்கு லாரா மேல ஏற்கனவே சந்தேகம் இருக்கு, அவரு பையனை எழுந்து நிக்கிறாரு, அந்த கோபத்துல லாராவை கொலை பண்ணி அந்த கொலை கேஸை உங்க மேல போட்டு உங்க வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறாரு. இத போலீஸ்ல சொன்னா நிச்சயம் நம்புவாங்க, வேற வழி இல்ல, போலீஸ் பப்ளிக் ஏன் உங்க ஒய்ஃப் கூட லாராவை நீங்க தான் கொண்டதான் நினைக்கிறாங்க. இப்ப தாமஸ் கேரி தான் இதெல்லாம் பண்ணான்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நிச்சயம் நீங்க இதுல இருந்து தப்பிக்க முடியும். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அந்த கொலைகாரன் ரூமுக்குள்ள இல்லாம வெளியே இருந்திருந்தான்னு வர்ஜீனியா அவளுக்கு தோன்றத சொல்றா. தாமஸ் அந்த ஹோட்டலுக்கு தனியா வரல, அவன் ஒய்ஃப் எல்விராவும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. லாரா கொலை நடந்த பக்கத்து ரூம்ல தான் எல்விராவும் தங்கி இருக்கா. தாமஸ் லாராவை அடிச்சு கொல்லும் போது அவ அலறல் சத்தம் கேட்டு வெளியில இருக்கிறவங்க கதவை தட்டுறாங்க. அந்த ரூமுக்குள்ள
ரூமுக்குள்ள இருந்து தாமஸ் கதவை செயின் லாக் பண்ணிட்டு ஜன்னல் வழியா வெளியே போனதும் அந்த ஜன்னலையும் சாத்திட்டு பக்கத்து ரூம் வழியா வெளியே வந்துடுறான். போலீஸ் அட்ரியானோ இருந்த ரூம் கதவை உடைச்சி உள்ள போறாங்க. அத எல்வீரா வெளியே நின்னு பாத்துட்டு இருக்கான்னு வர்ஜீனியா சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பவும் அவளுக்கு ஒரு கால் வருது. அவ பேசி முடிச்சதும் அட்ரியானோ அந்த சாட்சி யாருன்னு தெரிஞ்சுதான்னு கேட்கறான். அதுக்கு வர்ஜீனியா அவன் பேரு என்னன்னு தெரியல, ஆனா அவன் நீங்க வழியில மீட் பண்ண அந்த கார் டிரைவர் தான் தகவல் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அட்ரியானோ அப்ப என் கதை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் விரக்தியா சொல்றான். முழுசா முடியல, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. சம்பவம் நடந்தப்ப நீங்க பாரிஸ்ல இருந்ததா உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு. நீங்க 2 பேரும் தங்கி இருந்த ஹோட்டல் ரூம் லாரா பேர்ல புக் ஆகி இருக்கு. அவ தான் அந்த ஆக்சிடென்ட்டையும் பண்ணா. அதை மறைக்கிறதுக்காக டேனியல் பணத்தை திருடிட்டான்னு பேங்க் கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல ஃபோர்ஜரி பண்ணிருக்கா. மொத்தத்துல இது எல்லாத்துக்கும் காரணம் லாரா தான். நாம லாரா மேல ஃப்ரேம் பண்ணணும்னு வர்ஜீனியா சொன்னதும் அப்ப லாரா கொலை நடந்தப்ப நான் அந்த ரூம்ல இருந்ததை எப்படி சமாளிக்கிறதுன்னு அட்ரியானோ கேட்கறான். அதுக்கு வர்ஜீனியா லாராவோட அலறல் சத்தம் கேட்டு நீங்க ஹெல்ப் பண்ண போனதா சொல்லி சமாளிச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்ல. லாராவை இதுல டைரக்டா கனெக்ட் பண்ணணும்னா நமக்கு டேனியலோட பாடி கிடைச்சாகணும், அதுதான் இப்ப பிரச்சனை. டேனியலோட டெட் பாடி எங்கன்னு கரெக்டா சொல்லுங்கன்னு வர்ஜீனியா கேட்டதும் இவன் உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த பாடி எங்க இருக்குன்னு நாம எப்படியாவது போலீஸுக்கு தெரிய வச்சிட்டோம்னா லாரா மேல கொலைப்பழி விழும். நீங்க இதுல மாட்டிக்க மாட்டீங்கன்னு அவ சொன்னதும் அட்ரியானோ ஆனா அந்த டிரைவர் என்ன நேர்ல பாத்துருக்கானே அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கறான். உடனே வர்ஜீனியா அப்படி ஒரு சாட்சியே கிடையாது, நான் தான் உங்ககிட்ட பொய் சொன்னேன்னு சொன்னதும் என்ன பொய் சொன்னீங்களா எதுக்குன்னு அதிர்ச்சியோட கேட்கறான். உங்களை பயமுறுத்தி உங்ககிட்ட இருந்து எல்லா உண்மையும் வர வைக்கிறதுக்காக தான் நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். சரி இப்ப அந்த டெட் பாடி எங்கன்னு கரெக்டா அந்த மேப்ல குறிச்சு கொடுங்கன்னு சொல்றா. இவனும் வேற வழி இல்லாம எந்த இடத்துல அந்த காரை தள்ளி விட்டாங்கிறத அந்த மேப்ல குறிச்சு கொடுக்கறான். அப்ப வர்ஜீனியாவோட கண்ணு கலங்குது. அவ ஏதோ யோசனையோட எழுந்து திரும்பி நிக்கிறா. அப்ப அட்ரியானோ நான் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன்னு சொல்றான். இவ என்ன அதுன்னு கேட்டதும் நான் டேனியல் செத்துட்டதா நினைச்சுதான் காரை தண்ணிக்குள்ள தள்ளுறதுக்கு போனேன். ஆனா அப்ப டேனியலுக்கு உயிர் இருந்தது. நானும் லாராவும் ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டோம். இதுக்கு மேல போலீஸ் கேஸ்னு அலைய முடியாது. அதனால டேனியல் உயிரோடு இருக்கும் போதே காரை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டேன்னு அட்ரியானோ சொன்னதும் வர்ஜீனியா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டா. இப்ப நீ தான் அந்த கொலைகாரன், ஒரு கொலையை செஞ்சுட்டு இவ்வளவு நேரம் நல்ல மாதிரியே பேசிட்டு இருந்தியான்னு வர்ஜீனியா கோவமா கேட்கறத பார்த்ததும் அட்ரியானோ நீ என்ன காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருக்க, அதுதான் உன் டியூட்டி, அதை முதல்ல ஒழுங்கா செய், என்னை பத்தி தப்பா பேசாதன்னு அவனும் பதிலுக்கு கத்துறான். மிஸ்டர் டோரியா கத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல, இது என்னோட கடைசி கேஸ். நான் இந்த கேஸை கொஞ்சம் லூஸ்ல விட்டேன்னா உங்க கதி அவ்வளவுதான். நீங்க மாட்டக்கூடாது ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு நினைச்சா ஒழுங்கா வேற என்ன உண்மைகள் எல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சிங்கன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு வர்ஜீனியா மிரட்டுற மாதிரி பேசினதும் அட்ரியானோ ஒரு கதையை சொல்றான் பாருங்க. இது வரைக்கும் நடந்த மொத்தத்தையும் தலைகீழா புரட்டி போட்டுட்டான். ஆக்சிடென்ட் நடந்த உடனே அட்ரியானோ போலீஸுக்கு கால் பண்ணல, லாரா தான் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கா. இவன் தான் அவளை மிரட்டி போலீஸ்க்கு கால் பண்ண விடாம தடுத்து டேனியலை காரோட சேர்த்து தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு சாகடிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, டேனியல் வேலை செய்யற பேங்க் அசஸ் கார்டை எடுத்து அவனுக்கு திருட்டு பட்டம் கட்டுனதும் இவன் தான். இவன் பண்றதெல்லாம் பார்த்து லாரா டிப்ரெஷன் ஆகி பயத்துல தினம் தினம் செத்துட்டு இருக்கா. அவ தான் பிளாக்மெயிலர் மாதிரி போன் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு அட்ரியானோவை வர வச்சிருக்கா. அந்த ஹோட்டல் ரூமையும் அட்ரியானோ பேர்லயே புக் பண்ணிருக்கா. ஹோட்டல் ரூமுக்கு வந்ததும் அட்ரியானோ எதுக்காக என்ன இங்க வர சொன்னு கோவமா கேட்கிறா. அவ இதுக்கு மேல என்னால முடியாது, உன்னை போலீஸ்ல சிக்க வைக்கிறதுக்காக தான் உன் பேர்ல இந்த ரூமை புக் பண்ணி பணத்தோட உன்னை இங்க வர வச்சேன். நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன்னு லாரா போலீஸ்க்கு கால் பண்ண போறா. உடனே அட்ரியானோ அவ எங்க தன்னை காட்டி கொடுத்துருவாளோன்னு பயந்து அவளை அடிச்சு சாகடிச்சிடுறான். அவ அங்கிருந்து வெளியே போக பாக்குறான். ஆனா லாராவோட அலறல் சத்தம் கேட்டு ரூமுக்கு வெளியே ஜனங்க கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள அங்க போலீஸும் வந்துட்டாங்க. இவன் என்ன பண்றது எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம இவன் தலையை அவனே கண்ணாடியில இடிச்சு ரத்தத்தை வரவழைச்சு மூணாவதா ஒரு ஆள் அந்த ரூம்ல இருந்ததா நாடகம் ஆடுறான். இதுதான் நடந்ததுன்னு அட்ரியானோ எல்லாத்தையுமே வர்ஜீனியா கிட்ட சொல்லிட்டு ஆனா கோர்ட்ல வந்து நான் தான் லாராவை கொலை பண்ணேன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்றான். அப்ப லேண்ட்லைன்ல வக்கீல் பாலோ இவனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இவன் லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு பேசுறான். அட்ரியானோ உன் மொபைலுக்கு கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உடனே எனக்கு கால் பண்ணுன்னு சொல்றாரு. அதை கேட்டதும் வர்ஜீனியா அது ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும், நீங்க அவர்கிட்ட பேசிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள வெளியே போய் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு வெளியே போறா. அவ கிளம்புனதும் அட்ரியானோ வக்கீல் பாலோ கிட்ட செல்போன்ல பேசுறான். அவரு சார் நீங்க வழியில பார்த்த அந்த ஆளை கண்டுபிடிச்சு சரி கட்டியாச்சு, அவன் உங்களை ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல பார்க்கவே இல்ல, அவனுக்கு உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அட்ரியானோ அவர்கிட்ட நீங்க அனுப்புன வக்கீல் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு சொல்றான். எல்லாத்தையும்னா என்ன சொன்னீங்கன்னு பாவுலோ கேட்கும்போது திடீர்னு ஏதோ கொர்ருன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அது என்ன சத்தம்னு அவர் கேட்டதும் இவன் செல்போனை ஷர்ட் பேக்கெட் கிட்ட எடுத்துட்டு போறான். திரும்பவும் அந்த சத்தம் கேக்குது. இவன் அவன் பேக்கெட்ல இருக்கிற பேனாவை எடுத்து பார்க்கறான். பேனாவில் இருந்த இங்க் எல்லாம் அவன் சட்டை பையில லீக் ஆகி இருக்கு. அட்ரியானோ அந்த பேனாவை எடுத்து டேபிள்ல வைக்கிறான். அப்ப டேபிள் மேல வர்ஜீனியா பாயிண்ட்ஸ் நோட்
யூஸ் பண்ணிட்டு இருந்த சின்ன டைரி இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து பிரிச்சு பார்க்கறான். பார்த்த உடனே அட்ரியானோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா வர்ஜீனியா அவன் சொன்ன எதையுமே அதுல நோட் பண்ணல. அவ அதுல இவன் ஒரு கொலைகாரன், பொய்யன், மோசடிக்காரன்னு எழுதி வச்சிருக்கா. அவனுக்கு உடனே சந்தேகம் வருது. யார் இவ, எல்லாத்தையும் அவகிட்ட உளறி கொட்டிட்டோம்னு யோசனையோட நடந்ததையெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு அந்த பேனாவை மறுபடியும் கையில எடுத்து பார்க்கறான். ஏதோ ஒரு டவுட் வந்து அந்த பேனாவை திறந்து பார்க்கறான். அது சாதாரண பேனா கிடையாது. அதுல வாய்ஸ் ரெக்கார்டர் செட் பண்ணிருக்கு. வர்ஜீனியா அவன்கிட்ட பேசிக்கிட்டே இந்த பேனாவை அவன்கிட்ட கொடுக்கறா. அவனும் அந்த பேனாவை வாங்கி மேப்ல குறிச்சிட்டு ஞாபக மறதியா அவன் பேக்கெட்லயே வச்சுக்கிறான். அப்ப இது வரைக்கும் அவன் பேசினதையெல்லாம் யாரோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அட்ரியானோ இதெல்லாம் யாரோட வேலையா இருக்கும்னு யோசனையோட எதிர் பில்டிங்ல நிமிர்ந்து பார்க்கறான். அங்க தாமஸும் எல்விராவும் இவனையே பார்த்துட்டு இருக்காங்க. எல்விரா தான் இவ்வளவு நேரம் வர்ஜீனியாவை வேஷம் போட்டு இவங்கிட்ட இருந்து மொத்த உண்மையும் வர வச்சிருக்கா. அட்ரியானோ அவங்க ரெண்டு பேரையும் அதிர்ச்சியோட பார்க்கறான். அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவன் கதவை திறந்து யாருன்னு பார்க்கறான். ஒரு லேடி நான் தான் வர்ஜீனியா ஃபெராரின்னு சொல்றாங்க. அதே சமயம் தாமஸ் போலீஸ்க்கு கால் பண்ணி என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியும், அது பத்தின எல்லா ப்ரூஃபும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன, அட்ரியானோ கம்பி என்ன வேண்டியதுதான். அதோட படமும் முடியுது. என்ன நண்பர்களே, இது இன்விசிபிள் விட்னஸ் படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மூவியோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ, பாய்.